தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு துவங்கி ரொக்கமாக பயிர்க்கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஞானசேகரன் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் பெறுபவர்களுக்கு கட்டணம் வசூலிக்காமல் கணக்கு துவங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுடைய இன்னலை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் விவசாய பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பது உன்னத நோக்கத்தோடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு திட்டத்தை விவசாயிகளுக்காக அறிவித்து ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் மூலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய விவசாயத்தை தொடர்ந்து பணியை நடத்துவது வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய கூட்டுறவு வங்கியிலே அவர்களை எல்லாம் ஒரு புதிய வங்கி கணக்கை துவக்கி அங்கிருந்து அந்த பயிர்க்கடனை வழங்குவதற்கு ஆணைகள் பிறப்பித்தார்கள். அது மூலம் தமிழகம் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிறுவனத்தில் உள்ள விவசாய உறுப்பினர்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கியிலே புதிய கணக்குகள் துவக்கப்பட்டு அவர்களுக்கு பயிர்க்கடன் தொடர்ந்து வழங்கப்படும்.